எங்கள் வீட்டு முன்னாடியே குரங்கு பாருங்கள், அந்த குட்டி இங்கேருந்து வரும்போதே வந்துடுச்சு பாரு. வாங்கிட்டு பயப்படுது பாரு, வாங்கி தயங்கிடுது பாரு. குட்டி குரங்கு அது. இன்னொன்று கொடுக்குறோம் பாருங்க, வாங்கிக்கோம். அப்படியே ஜம்ப் பண்ணும் பாருங்கள். அதை அதான் குரங்குன்றது. குட்டி குரங்குக்கு தான் நாங்கள் கொடுக்குறது. பெரிய குரங்கு, மங்கி குரங்கு, ராஜா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் கொடுக்குறோம். அப்படியே ஒரு மிரட்டம். அதே மாதிரி ரொம்ப வயசாகி முடியலைங்கிறதுக்கு கொடுப்பேன். மெயினாக குட்டிங்களுக்கு, இந்த குழந்தைங்கள பார்த்தா நம்ம எப்படி ஆனந்தமாக தூக்கி கொஞ்சம், அது மாதிரி குட்டி குரங்குக்கு இது தின்பண்டம் கொடுக்கறதுல நமக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். அது பெரிய குரங்கெலாம் மிரட்ட முடியாதா, திங்க விடாது இல்லையா. சொந்த தாய் குரங்க குட்டி கொடுக்காதுங்க, பால் கொடுக்கும். ஆனால் தின்பண்டம் எதுவும் கிடைச்சா கொடுக்காதுங்க, மிரட்டம். அதோட சுபாவம். அது மாதிரி இப்போ தனியாக பிரித்து விட்டுடுச்சு இல்லையா. இந்த மாதிரி குட்டி குரங்கு வரும்போது அது கூப்பிட்டு நாங்கள் கொடுக்குறது, அதுக்கு ஒரு ஆனந்தம். எவ்வளோ சந்தோஷம் கூட சாப்பிடுது பாருங்கள். இன்னும் அந்த பட்டம் இருக்குது, பொறுமையாக ருசியாக சாப்பிடுது. அதாவது பெரிய குரங்கு வந்துச்சுன்னா ஒரே ஓட்டம் ஓடி போடுது. சின்ன குரங்கு மெயினாக குட்டி குரங்கு பார்த்து கொடுப்போம். குரங்கு கீழே உழுவாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உழுவாது தானா, விழுந்தாலும் ஒரு குச்சி கோல் எடுத்துக்கிட்டு தான் எந்திரிக்குமா. நான் இந்த கோல் எடுக்கிறதுக்கு தான் குதித்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஏமாற்றிக்குமா. ஏன்னா அது இனத்தில் சேர்த்தாதான். ஏன்னா அதுக்கு 4மே கை தான், 4மே கால் கிடையாது.